இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிறப்புக்கு பிந்தைய நிலைகள், போஸ்ட்நேட்டல் ஸ்டேஜஸ். இதில் நமக்கு மொத்தம் 6 ஸ்டேஜ் இருக்கு. ஓகேவா, 6 நிலைகள் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல் நிலை குளவி பருவம், இங்கிலீஷ்ல இன்ஃபான்சின்னு சொல்லுவோம். இது எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் பார்த்தோம்னா பிறப்புல இருந்து 3 வயது வரைக்கும். ஓகேவா, குளவி பருவம் பிறப்பு முதல் 3 வயது வரை. உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக சிலதை இங்கிலீஷில் கொடுத்துருப்போம். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் மீடியமாக இருப்போம், தமிழ் மீடியம் பார்த்துருப்போம். அதனால் உங்களுக்கு இந்த முக்கியமான கீவேர்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்லேயும் சேர்த்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, வீடியோ ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக. இப்போ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான், சில டெக்னிக் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷில் தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தில் இருக்கிறத அப்படியே கேட்பாங்க. ஓகேவா, அது தமிழ் படுத்துகிறப்ப மொழிபெயர்க்கிறப்ப ஒரு சில மாற்றங்கள் வரும். ஓகேவா, இப்போ ஒரு வார்த்தையை 2 விதமான மொழிபெயர்ப்பு பண்ணலாம். ஸோ அதனால் ஆங்கிலத்தில் படிச்சிட்டோம்னா அது அப்படியே நமக்கு கேட்குறப்ப நம்ம ஈஸியாக அதை டிக்கெடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா, அதுக்காக தான் சில வார்த்தைகளை ஆங்கிலத்தில் படிக்கிறது நல்லது. ஓகேவா, சரி பாருங்கள், இதில் மொத்தம் நமக்கு 6 பாயிண்ட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நிலைகளில், பிறப்புக்கு பிந்தைய நிலைகளில் ஃபஸ்ட்டு குளவி பருவம். எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும்? பிறப்புல இருந்து 3 வயசு வரைக்கும். ஓகேவா, ஸோ அடுத்த 2வது நிலை குழந்தை பருவம் அல்லது பிள்ளை பருவம்னு சொல்லுவோம். ஓகேவா, குழந்தை பருவம் அல்லது பிள்ளை பருவம், இங்கிலீஷ்ல சைல்டுஹுட். இதை 2ஆ சொல்றோம். ஒன்று முன் குழந்தை பருவம், இன்னொன்று பின் குழந்தை பருவம். 2 தான் சொல்லணும். குழந்தை பருவம் அல்லது பிள்ளை பருவத்தை என்ன சொன்னோம்? 2ஆ பிரிக்கிறோம். முன் குழந்தை பருவம் 3 வயது முதல் 6 வயது வரை. பின் குழந்தை பருவம் 7 வயது முதல் 10 வயது வரை. ஓகேவா, ஸோ குளவி பருவம் பிறப்புல இருந்து 3 வயசு வரைக்கும். ஓகேவா, அடுத்து குழந்தை அல்லது பிள்ளை பருவம், அதை 2 இருக்கு. முன் குழந்தை பருவம் 3 to 6, பின் குழந்தை பருவம் 7 to 10. ஓகேவா, இந்த பிறப்புக்கு பிந்தைய நிலைகள்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகேவா, டைரக்டா எல்லாரும் இன்டைரக்டா கண்டிப்பா எல்லா டெட்லையும் ஒரு கேள்வி உண்டு. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம 2 டாபிக் பார்க்க போறோம். இந்த பிறப்புக்கு பிந்தைய நிலைகள் டாபிக் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்க கையில 1 மார்க் இருக்கு, அதுல எந்த சந்தேகம் வேண்டாம். ஓகேவா, ஸோ சார் டைரக்டா இந்த கொஸ்டின் இருக்குமா சார் அப்படின்னா இல்லை. எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இதுல ஏகப்பட்ட கேள்வி என்ன வேணாலும் கேட்கலாம். பிறப்புக்கு பிந்தைய நிலைகள் எத்தனை, அதுல நிலைகள் எத்தனை இருக்குன்னு கேட்கலாம். மொத்தம் 6 இருக்கு, நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ இதுல குளவி பருவத்தோட வயது என்ன, இதை ஒரே வரியாகவும் கேட்கலாம். குளவி பருவம் வயது, அதாவது அதோட பீரியட் என்னன்னு கேட்கலாம். அப்படி கேட்டால் பிறப்பு முதல் 3 வயது. இல்லைன்னா இந்த ஸ்டேஜ் அப்படியே பொறுத்துக்க ஃபார்மேட்ல கேட்கலாம். ஓகேவா, இல்லை கூற்று கொடுத்துட்டு வயசை மாற்றி கொடுத்துட்டு ஒரு 4 கூற்று கொடுத்துட்டு எந்த கூற்று சரி அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ கொஸ்டினை வந்து எப்படி வேணாலும் வித்தியாசப்படுத்தி கேட்கலாம், ஆனால் விடை இதுக்குள்ளதான் இருக்கு. அவ்வளோதான் விஷயம். ஓகேவா, ஸோ கேள்வி எந்த விதம் வேணாலும் உருவாக்கி கேட்கலாம், ஆனால் விடை வந்து ரொம்ப சிம்பிளாக இதுக்குள்ளதான் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக சொல்ல தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் குளவி பருவம் பார்த்துட்டோம். அடுத்து என்னது? குழந்தை பருவம். இதுவும் பார்த்துட்டோமா? முன் குழந்தை பருவம், பின் குழந்தை பருவம் பார்த்துட்டோம். அடுத்து 3வது பாயிண்ட் குமர பருவம், இங்கிலீஷ்ல அடலசன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா, இந்த பருவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இந்த குமர பருவம். ஓகேவா, அதுல சொன்னேன் இல்லையா, ஒரு கேள்வி வரும் அப்படின்னு. அந்த ஒரு கேள்வியை இதுல இருந்து வர்றதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு. ஓகேவா, மோஸ்ட் பாசிபிலிட்டிஸ் எதுலன்னா இதுல தான். ஸோ இதை ரொம்ப கவனமா படிக்கணும். சார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்கிறீங்களே, ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், அதை பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 930 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு புக்கு கையில் இருக்குது. ஏற்கனவே 2012 தான் நம்ம நெட் ஆரம்பிச்சிச்சு. 2012 லாஸ்ட்டாக நடந்த 2023 வரைக்கும் நடந்த எல்லா டெட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சைக்காலஜிக்கு இந்த புக்கு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் டெட்டு கிளியர் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு நாங்கள் எடுத்து படித்த அந்த நோட்ஸ் அதை தான் இப்போ நான் உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ இது 2 உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9585992871. ஓகேவா, 95 85 99 28 71 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. புக்கு ஆர்டர் பண்ணோம்னா நீங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? குமரப்பருவம் பார்த்தோமா? குமரப்பருவம் இங்கிலீஷ்ல என்னது? அடலசன்ஸ். இதுல முன் குமரப்பருவம், குமரப்பருவம், பின் குமரப்பருவம் அப்படின்னு 3 தான் பிரிக்கிறோம். முன்குமர பருவம் வயது என்னன்னு பார்த்தோம்னா 11 இருந்து 13 வரைக்கும். வயது என்னது? 11 இருந்து 13 வரைக்கும். குமர பருவம் 13 to 15.
13 to 15. இந்த குமர பருவத்தில் 3வது டைப் வருது பாருங்க. முன் குமர பருவம் பார்த்தோம், குமர பருவம், அடுத்து பின் குமர பருவம் வருது இல்லையா, அந்த 16 to 19. சரியா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்று, இந்த பின்குமர பருவத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்னா செகண்ட் பர்த்னு சொல்றோம். ஓகேவா, பின்குமர பருவத்தை என்னன்னு சொல்றோம், செகண்ட் பர்த்னு சொல்றோம். இதுல ஸ்டான்லி ஹால் அப்படின்ற ஒரு முக்கியமான கோட் சொல்லியிருப்பார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ எம்எட் சைக்காலஜி பேப்பராக இருக்கட்டும், பிஜிடிஆர்பி, நமக்கு டெட்டு, ஸோ எல்லாத்துலேயுமே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இந்த கொஸ்டின். குமர பருவத்தில் அதுவும் பர்டிகுலராக பின்குமர பருவத்தில் ஸ்டான்லி ஹால் என்ன சொல்றாரு அப்படின்னா சிக்கலான அமைதியற்ற பருவம் அப்படின்னு சொல்றாரு. பீரியட் ஆஃப் ஸ்ட்ரோம் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாரு ஆங்கிலத்தில். ஓகேவா, ஸோ இது என்னது, குமர பருவத்தை சிக்கலான அமைதியற்ற பருவம் எது அப்படின்னு கேட்கலாம். அப்போ எது, குமர பருவம் இல்லை பின்குமர பருவம். பர்டிகுலராக இந்த இது கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இதை சொல்லணும், இல்லை ஜென்ரலாக சொல்லணும்னா குமர பருவம்னு சொல்லிடலாம். ஓகேவா, நமக்கு ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணி பழகணும். ஸோ சிக்கலான அமைதியற்ற பருவம் எது, குமர பருவம். சொன்னவர் யாரு, ஸ்டான்லி ஹால். ஓகேவா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து 4வது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா முதிர் பருவம். முதிர் பருவத்தில் 2 இருக்கு. ஒன்று முன் முதிர் பருவம், பின் முதிர் பருவம் அப்படின்னு இருக்கு. முன் முதிர் பருவம் வயசு 20 to 29. முன் முதிர் பருவம் வயசு என்னது, 20 to 29. அடுத்து பின்முதிர் அல்லது நடுவயது பருவம். இது என்னன்னா 30 to 50. ஓகேவா, இதுதான் இந்த ஏஜ் பீரியட் 30 to 50. அடுத்தது 5வது பாயிண்ட் தளர்வு பருவம். இந்த வயது பார்த்தோம்னா 50லேருந்து 60 வரைக்கும் இருக்கும். அடுத்து முதுமை பருவம், 60க்கு மேலே முதுமை பருவம்னு சொல்லிடுவோம். ஓகேவா, பிறந்ததுல இருந்து நம்ம இருக்கிற வரைக்கும் உள்ள நம்ம வயது அடிப்படையில் நிலைகளை சொல்லியிருக்கோம். ஓகேவா, 0 to 3 என்னது, அதாவது 0லேருந்து 3 வயசு வரைக்கும், பிறப்பு முதல் 3 வயது வரை குழவி பருவம். அடுத்து குழந்தை பருவம், குமர பருவம், முதிர் பருவம், தளர்வு பருவம், முதுமை பருவம் அப்படின்னு ஒரு 6 நிலைகளை சொல்றாங்க. ஓகேவா, இப்போ பிறப்புக்கு பிந்தைய நிலைகள் பார்த்தோம் இல்லையா, இதுல இருந்து ஒரு கேள்வி நமக்கு கன்ஃபார்மா உண்டு. ஸோ அதை எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா, அதில் ஸ்டான்லி ஹால் பார்த்தோம் இல்லையா, அவர் குமர பருவத்தை எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றத கேட்கலாம். இல்லை ஒரு 4 உளவியல் அறிஞர்களோட கூற்று கொடுத்துட்டு இதில் எது சரி, 3 தான் தப்பாக கொடுத்துருவாங்க, வேறு வேறு மாதிரி சொல்லிட்டு ஒரு இதை மட்டும் சரியாக கொடுத்து எது கரெக்டு அப்படின்னு கேட்கலாம். ஸோ கேள்விகளை வித்தியாசப்படுத்தலாமே தவிர உங்களுக்கு விடை இந்த இதுக்குள்ளே தான் இருக்கும், நம்ம இது வரைக்கும் பார்த்த டாபிக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா, ஸோ 1 மார்க்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் கவனம். ஸோ இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருப்போம், நமக்கு தமிழுக்கும் சோசியலுக்கும் நம்மகிட்ட புக்கு அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, சோசியலுக்கு டெட்டுக்கு டிஎன் டெட்டுக்கு சோசியலுக்கும் தமிழுக்கும் ஒரு எக்ஸலண்டான புக்கு நம்ம கையில் இருக்குது. ஓகேவா, ஸோ இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா அருமையாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னா 96 26 12 94 74. ஓகேவா, ஸோ இந்த நம்பருக்கு புக் ஆர்டர் போட்டுடலாம். நீங்கள் 96 26 12 94 74 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, புக்கு ஆர்டர் பண்ணாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் பாருங்கள். அடுத்த டாபிக் என்னது, கவனம். நம்ம ஏற்கனவே குமர பருவத்தில் ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, யாரு பார்த்தோம், ஸ்டான்லி ஹால் பார்த்தோம் இல்லையா. ஸோ அவர் என்ன சொன்னாரு, ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம் குமர பருவம்னு சொன்னார் இல்லையா. அதே மாதிரி இங்கே கவனத்துக்கு ஒருத்தர் டெஃபினிஷன் சொல்றாரு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா மக்லூகல். ஓகேவா, மறந்துடக்கூடாது. அப்போ கவனம் அப்படின்னா நமக்கு யார் ஞாபகம் வரணும், மக்லூகல் ஞாபகம் வரணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கவனத்துக்கான வரையறை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன, கவனம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனமாகும். ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனமாகும். இதை சொன்னவர் யார் அப்படின்னா மக்லூகல். இங்கிலீஷ்ல அட்டென்ஷன் இஸ் ஸ்ட்ரைவிங் டு காக்னைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட் தான் கவனத்துக்கான டெஃபினிஷன். இப்போ கவனத்துக்கான வரையறை பார்த்தாச்சு, அது யார் சொன்னாருன்னு பார்த்துட்டோம். இந்த கவனத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் என்னன்னு பார்த்தோம்னா புறக்காரணிகள், அகக்காரணிகள் அப்படின்னு 2 இருக்கு. இந்த 2 தான்
கவனத்தை வந்து நிர்ணயிக்குது. அது எந்த மாதிரி அகக்காரணிகளா இல்லை புறக்காரணிகளா அப்படின்னு. அகக்காரணிகள் எதெல்லாம் வரும் இல்லை புறக்காரணிகள் எதெல்லாம் வரும் அப்படின்றது தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். புறக்காரணிகள் பாருங்க. ஃபர்ஸ்ட் சைஸ், அடுத்து புதுமை, மூமெண்ட், ரெப்பிடிஷன், கான்ட்ராஸ்ட், சேஞ்ச், இன்டென்சிட்டி. இந்த 7ம் புறக்காரணிகள். 1 2 3 4 5 6 7 7 இருக்கு இல்லையா? சைஸ், புதுமை, மூமெண்ட், ரெப்பிடிஷன், கான்ட்ராஸ்ட், சேஞ்ச், இன்டென்சிட்டி. இந்த 7 இதில் வருது, புறக்காரணிகள் வருது. அப்போ ஒரு 4 ஃபேக்டர், இதெல்லாம் இதோட ஃபேக்டர்ஸ். ஒரு 4 கொடுத்துட்டு இது அடுத்த அகக்காரணி பார்க்க போகிறோம். சரியா? அகக்காரணி இதையும் ரெண்டையும் குழப்பி கொடுத்துட்டு மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இதில் எது அகக்காரணி எது புறக்காரணின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ தெளிவுபடுத்திக்கணும். சார் எதுக்கு சார் இதெல்லாம் இங்கிலீஷில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். தமிழில் நான் சொல்லிடுறேன். எப்பயுமே சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் சில வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் ஆங்கிலத்தில் படிக்கிறது நல்லது. ஓகேவா? ஆங்கிலத்திலே படிச்சிட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனை டக்குன்னு பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆங்கிலத்தை மொழிபெயர்ப்பு செய்கிறப்ப வித்தியாசமாக பண்ணுவாங்க. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம நிறையா கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம ஏற்கனவே புக்கு பார்த்துட்டோம். இப்போ தான் உங்களுக்கு புக்கு காமிச்சேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்குது, அதை வாங்கி பாருங்கள், உங்களுக்கே புரியும். தமிழ் படுத்துகிறப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஆங்கில வார்த்தைக்கு 2-3 விதமாக தமிழ் படுத்தியிருப்பாங்க. ஸோ அதனால் சில கீவேர்ட்ஸ் தான் ஆங்கிலத்தில் படிக்கிறது நல்லது. ஓகேவா? அதுக்காக தான் உங்களுக்கு நான் ஆங்கிலத்திலே கொடுத்துருக்கேன். தமிழையும் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் புறக்காரணிகள். புறக்காரணிகளுக்கு 7 சொல்லியிருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்னது? சைஸ், அளவு. அடுத்து புதுமை, அடுத்து மூமெண்ட், ரெப்பிடிஷன், திரும்ப திரும்ப பண்ணுறது, அடுத்து கான்ட்ராஸ்ட், மாறுபட்டு செய்கிறது, சேஞ்ச், அடுத்து இன்டென்சிட்டி. ஸோ இந்த 7 ஃபேக்டர்ஸும் என்னது? புறக்காரணிகள். மறந்துடக்கூடாது, அப்படியே மைண்டில் ஏற்றிடணும். ஓகேவா? இந்த 7ம் புறக்காரணிகள். அடுத்தது அகக்காரணிகள். அகக்காரணிகள் பாருங்க. இதுல 5 தான். ஓகேவா? 5 பாயிண்ட். 1 இன்ட்ரெஸ்ட், ஆர்வம். 2 நீட், தேவை. அடுத்து மூட். நெக்ஸ்ட் ஆயத்த நிலை அல்லது எதிர்பார்ப்பு. லாஸ்டா உடல்நிலை. இந்த 5ம் அகக்காரணிகள்ல வந்துடும். ஓகேவா? ஸோ கவனத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் 2 பார்த்தோம். என்னென்னது? அகக்காரணிகள், புறக்காரணிகள். ஓகேவா? புறக்காரணிகள் ஒரு 7ம் அகக்காரணிகள் ஒரு 5 இருக்கு. இந்த 7ஐயும் 5ஐயும் மொத்தம் 12 காரணிகள் இருக்கு. இதுதான் கவனத்துக்கு. இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த 12 காரணிகள் நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கா? 4 கொடுத்துட்டு எது புறக்காரணி அகக்காரணின்னு கேட்கலாம். ஸோ அதனால இந்த 12 காரணிகளையும் ஞாபகம் வச்சுக்கணும். கிளியரா? ஸோ அடுத்து நம்ம ப்ரூனரோட பொதுமை கருத்து படிநிலைகள், அதாவது ப்ரூனர், பியாஜே, தார்னெக், பாவ்லோ, ஸோ இவங்க தியரியெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகேவா? டீச்சர்ஸ் திரும்ப சொல்கிறேன், நம்மகிட்ட சைக்காலஜிக்கு, தமிழுக்கு, சோசியலுக்கு புக்கு அவைலபிளாக இருக்குது. வாங்கி எக்ஸாமுக்கு தரவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸ்